2002ல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கதை, திரைக்கதை நடிப்பில் உருவாகி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான பாபா திரைப்படம் மூலமாக திரையுலகத்துக்கு வசனகர்த்தாவாக அறிமுகமானவர் தான் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். அதுக்கப்புறமா அதே 2002ல் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுடைய முதல் படமான ஆல்பம் படத்துலையும் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணார். பிறகு 2003ல் நடிகர் நாசர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பாப்கார்ன், 2005ல் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான பிளாக் பஸ்டர் திரைப்படமான சண்டைக்கோழி, 2007ல் இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ஜீவா இயக்கத்தில் வெளிவந்த உன்னாலே உன்னாலே அப்படின்னு வரிசையாக இவருடைய வசனங்களில் திரைப்படம் வெளிவந்துச்சு. மறுபடியும் 2008ல் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுடைய பீமா, மீண்டும் இயக்குனர் ஜீவா அவர்களுடைய டாம்தூம், 2009ல் இயக்குனர் சரண் அவர்களுடைய மோதி விளையாடு படங்களில் கோரைட்டராக ஒர்க் பண்ணார். மீண்டும் 2010ல் புதுமுக இயக்குனரும் தாம்தூம் படத்துடைய பாதி படப்பிடிப்பிலேயே மறைந்த இயக்குனர் ஜீவா அவர்களுடைய உதவி இயக்குனருமான ஜி.கே. மணிகண்டன் அவர்களுடைய சிக்கு புக்கு அதே வருடத்தில் தொடங்கப்பட்டு இன்னும் வெளிவராத திரைப்படமான பேசு அப்படின்னு தனது சினிமா எழுத்து பயணத்தை தொடர்ந்தார் எஸ்ரா அவர்கள். அதன் பிறகு 2011ல் இயக்குனர் பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான அவன் இவன் படத்தில் வசனகர்த்தாவாகவும், 2013ல் இயக்குனர் திருவுடைய சமர், இன்னும் வெளிவராத இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுடைய இடம் பொருள் ஏவல் ஆகிய படங்களுக்கும் கோரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு.